ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இல்ல, நான் கோரிய சின்னம் புலிதான். அதுல அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும். திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு, பிதாமகன் யாரு, தோற்றுனர் யாரு, மூலம் யாரு? அவர் பல இடங்களை துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு. நீ வெளிநாட்டுக்காரங்கிற இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தினம் ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நிறுத்திட்டு இருக்காங்க. ஏன் மல்லலாரையும் மைகுந்தரையும் போற்றாங்க? ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார் என்னது தம்பி? நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிற்கிறேன். பிரபாகரன் மகன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில நிறுத்துறத முதல்ல நிறுத்து. 7000 வழக்கு கூட போடுங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு பெரியாரால் ஒண்ணும் இல்லை, தமிழர்கள் எங்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம். 8.22 8 விழுக்காட்டு. அப்பவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரல. அதுக்கு பல முறை நாங்க கடிதம் 2-3 முறை கொடுத்து கேட்டோம். அவங்க வட மாநிலங்களில் நடந்த ஜார்க்கண்ட், இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க. இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்ப எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும். அப்ப அது நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம். அது உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்குறாங்க. அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கு. அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இல்ல, நான் கோரிய சின்னம் புலிதான். அதுல அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீங்க கேக்குறீங்க தம்பியில் உங்க தலைவர் அதுல பிடிவாதமா இருக்காரு, ஆனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. விலங்குகளை உயிர் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு வந்திருக்குது. அதனால நீங்க விவசாயில வேற ஒரு சின்னத்தை நான் கேட்டேன். அப்ப அது கொஞ்சம் நிறைய அதுல வேலை இருக்கு. அதிமுகவினுடைய கருத்து, ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன். அது ஜனநாயக முறையில நடக்காது அப்படிங்கிறது. அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறது இல்லை. கடந்த காலங்கள்ல அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால அதை நாம பார்க்க முடியாது. நாங்க ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்துல நின்றுதான் தீரணும். அதனால நாங்க போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்க உறுதியா போட்டிடுறோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல, சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்றேன். மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம், அந்த இஸ்லாமியர் இப்ப கிறிஸ்தவரை பேசினார்ல, அவருக்கே திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு, திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும், திமுக தானே போடுறீங்க. அந்த திமுகவின் இந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு, பிதாமகன் யாரு, தோற்றுனர் யாரு, மூலம் யாரு? அவர் பல இடங்களை துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு. நீ வெளிநாட்டுக்காரங்கிறாரு. உனக்கு என்ன இங்க வேலைங்கிறார், உனக்கு என்ன இங்க வேலைங்கிறாரு. நீங்க திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இறை தூதரை கொண்டாடுறீங்க, இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம்ங்கிறது என்ன, இறை மக்களின் செயல் என்பது என்ன? ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும், கொள்ளையே வெறுக்கும், மதுவை ஒழிக்கும், மதுவை வெறுக்கும், எல்லாத்தையும் வெறுக்கும். இந்த அநீதிகள், இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல், கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும். ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும், வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும்? அந்த செயல் யாரோடது? மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம். மாறிட்டு இருக்காங்களா இல்லையா? திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களை
இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில பேசின ஆள் யாரு? இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது? அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு, முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டுகள் கழித்து அதே மனநிலையில தான் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது? என்ன உன் பிரச்சனை? ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா நீ, திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பெரியார் அப்படி சொல்லலங்க. ராஜாஜியோட கூட்டணி யார் போறது? அது அப்புறம் கதை. ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற. திராவிடம் பேசலைன்னா ஆரியம் உள்ள வந்துடுறான்னு. அப்புறம் நீ அதுக்கு வரேன். இதை முதல்ல கேளு. பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்த கூட்டங்கள், இந்த குழுக்கள் நம் எதிரிகள். இதை எப்படி பாக்குறீங்க? இது எதிரிகள்ங்கிறது எப்படி? இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தினம் ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நிறுத்திட்டு இருக்காங்க. இவர்கள் எப்படி எதிரிகள்? உங்களில் கீழானவன் யாரு? நீங்க யாரு? முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யாராரு? கிறிஸ்தவர் இஸ்லாமியனே எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல, அந்த நம் எந்த நம்? இப்ப நான் கேட்கிறேன், இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்ச. இது எப்படி? இது செல்ல கோவமா இல்ல? எப்படி இது? நான் கேட்டது ஆதங்கம். பெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற, சோறும் போட மாட்டேங்கிறிய, ஒழுங்கா துணிமணியும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம். நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது. நீங்க இருங்க. கொள்கை எதிரில இப்ப பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம், தெளிவா பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே? பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை, முதலிங்க ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்டலாம் பேசக்கூடாது, கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சிக்க இழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க? துணை கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக திராவிட கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல என் கை விட்டு கூட போன. அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சுல இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை. என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க? ஏன் வள்ளலாரையும் வைகுந்தரையும் போற்றாங்க நீ? ஆவுன்னா பெரியார். என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட உன்னால நிறுவி தர முடியல.
பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமைனா பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா? மாதர் செம்ம இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு இரு கலமும் விரிச்சு நிக்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எந்த பெரிய அறிஞனையும் என்னோட கலந்து நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கர் இஷ்டுவா, இல்ல பெரியார் இஷ்டுவா, ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கெட்டு போயிரு. ஆதாரம் எப்படி இருக்கு? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேக்குற? என்ன ஒன்ட்ட இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன். நீ நான் படிச்சதை நான் அனுப்பினதா? அது இல்ல போலின்றிய. நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற? ரிப்போர்ட் அடிச்சு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல. பெரியார் நல்லா, பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல. இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றிருக்கேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குன்னு எடுத்து கட்டுமா? அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, தினம் கடிதம் வருது, பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு. ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்கு? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியம் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். புரியுதில்ல? நாவுக்கரசர் என்ன பாடுறாரு? ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், இடையில எங்க கண்டாய் திராவிடனே? யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. எப்படி? உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானது. யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவரு தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறார். கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா? அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்கள, அவன் சாத்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன், உன்னை தேவையாமேண்டான், உன்னை அதுன்ட்டா, உன்னை விட்டு போறேன்னு நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும்
திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது, நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுது? நீங்க பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே? உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே இது. கொஞ்சம் இருங்க, இருங்க தாயே இருங்க. என்னது தேர்தல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லல? அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிடுவோம் நீங்க இப்ப முடியாதுங்கிறீங்க. ஒரே கேள்விதானே, உங்களால முடியாது, ஏன்னா உங்க கூட்டணி வெல்லல. ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது? அதுல இருக்கு. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே. இப்போ நீட்டு தேர்வை கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? இது பாதிக்கும். இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிரும் கூட கணிக்க முடியலன்னா நீங்க என்ன தலைவன்? பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்கிறேன். பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களே. அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னா வெளியில எதுக்காக திராவிடர் கழகத்திருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தார்? எதிர்த்துத்தானே வந்தாரு. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை, இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவரை? எதிர்ப்பு ஒரு சூரியனை விட்டு வைக்குதா? தெப்ப எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் அதெல்லாம் சரி. சரி, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, பாத்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க? சுட்டரிக்குமா? நீங்க பெரிய வீராங்கனை, நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள், மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி. இன்னும் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்க பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிப்பீங்களா? நிப்பார்களா? நான் நிப்பேன், நீங்க நிப்பீர்களா? நடைமுறையில் அது இல்லைங்கிறதுதான் நீங்களே சொன்னீங்க. அவருடைய பெயர் தாங்கிய கல்வி நிறுவனங்கள்ல கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசுறாரு பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வந்தார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. வானொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன், நான் உங்களுக்கு அனுப்புவா? அவர் அண்ணன் பேசிருக்காரு, பெரியார் இப்ப தேவையில்லைன்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவையில்லை. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கலைஞர் அவர்கள் கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு. இதை பராமரிச்சா போதும்ங்கிற இந்த சொத்தை. இப்ப தெரியுதா? இது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இது கார்பரேட் கன்சர்ன். இதுல போய் என்ன வச்சுக்கிறீங்க நீங்க? பெரியார் உங்களுக்கு வேணும், பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல, வச்சுக்கிறீங்க, கொண்டாடுங்க, பெரியாரே பேசிட்டு இருங்க. வேணாம், எனக்கு பல நூறு பெரியார் இருக்கான், என் தாத்தங்க, என் முன்னவர்கள். அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணு இல்லை. பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க? வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம், வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியும். வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன், உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்துல என்ன அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசனா ஒப்பிடுங்க, கோட்பாட்டு அளவுல வாங்க பண்ணுவோம். என்னங்க எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியார். நான் எங்க தாத்தா அவங்களை ஒப்பிடுறேன். அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம். எதையாவது 7000 வழக்கு கூட போடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது.
எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு. இதான் எங்க கோட்பாடு. எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழின மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கே நிறைய. அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க. அது இல்லை, அது இல்லை. அதனால எங்களுக்கு பெண்ணிய உரிமையா, மொழி மீட்சியா, சாதி ஒழிப்பு, சமூக நீதியா, எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான். உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன். அப்போது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.